ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியும் அது கூடவே நல்ல ஒரு பொருத்தமான டேஸ்டியான சட்னி ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சே இருக்க மாட்டீங்க. வீட்டில் தோசை மாவு இட்லி மாவு இல்லாத சமயங்களில் சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய பஞ்சு மாதிரி சாஃப்டான வெஜிடேபிள் பன் தோசா ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுங்க, சுட சுட 2 எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நம்ம சட்னியை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் 5 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே 3 பழுத்த தக்காளி, மீடியம் சைஸில் பழுத்த தக்காளியாக 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உரிச்ச பூண்டு ஒரு 10 பூண்டு பல், தோல் சீவனை இஞ்சி கொத்துண்டு சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கங்க. உங்கள் காரத்துக்கேற்ப மிளகாய் கூடுதலாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கங்க. இதுக்கு கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடுங்க. இதை நல்லா ஆறட்டும். ஆறத்துக்குள்ளே நம்ம மாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்சர் ஜார் எடுத்துருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு ரவை, வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கங்க. 200 கிராம் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். அதை சேர்த்து நல்லா ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி இருக்கணும் ரவையை. இப்போ இதோட பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இந்த உருளைக்கிழங்கோட எடை ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும். 200 கிராம் ரவைக்கு 100 கிராம் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். ரொம்ப சின்ன உருளைக்கிழங்காக இருந்ததுன்னா 2 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு சேர்த்துக்கங்க. உருளைக்கிழங்கு அப்படியே சேர்க்காமல் இது மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா நல்ல மைய அரைபட்டு வரும். இப்போ ரவை எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க. உருளைக்கிழங்குல தண்ணி பிரிஞ்சு வரும். அதனால் அதிக தண்ணீர் சேர்க்காமல் 3/4 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கங்க. மாற்றிட்டு கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் தண்ணி விட்டு அலசி ஊற்றிட்டு இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் கேரட், 2 பச்சை மிளகா, சின்ன துண்டு இஞ்சி எல்லாத்தையுமே பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட ஒரு பழுத்த தக்காளியும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மல்லிகளையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ எதுவாக இருந்தாலும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், தேவையான அளவு உப்பு, நான் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து மாவோட நல்லா வெஜிடபிள்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கங்க. நம்ம மாவை ஊற வைக்க வேண்டியதில்லை. சமையல் சோடா சேர்த்து நல்லா கலந்த பிறகு இதை அப்படியே கடாயில் ஊற்றி சுட்டை எடுக்கலாம். பாருங்கள், மாவு கரெக்டாக தோசை மாவு பார்த்துக்கு தான் இருக்கணும். அதிகம் தண்ணி சேர்த்துறாமல் இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காகவே எடுத்து வச்சுக்கோங்க. மாவு அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வதக்கி ஆற வச்ச தக்காளி பச்சை மிளகா பூண்டு இஞ்சி எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் மாற்றிக்கங்க. மாற்றிட்டு இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தோலுடைய கூட சேர்த்துக்கலாம். தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கூடவே சின்ன துண்டு புளி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப அதிகம் தண்ணீர் சேர்த்துற வேண்டாம். கொஞ்சமாக தண்ணீர் விட்டு மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு தாளிப்புலாம் வேண்டியதில்லை. இது அப்படியே ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கங்க. ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய ஈஸியான டேஸ்டியான வேர்க்கடலை சட்னி ரெடி. நல்லா காரசாரமாக அருமையாக இருக்கும். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ குழியான கடாய் இருந்ததுன்னா சூடு பண்ணிக்கங்க. அப்படி இல்லாட்டி தாளிக்கிற கடாய் இருந்தால் கூட நீங்கள் சூடு பண்ணிக்கலாம். அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடானதும் நம்ம கலந்து வச்ச மாவு இருக்குல்ல, அதில் 1/2 கரண்டி அளவு மாவை ஊற்றிக்கங்க. ஊற்றி அப்படியே மூடி வைங்க. மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 30 செகண்ட் ஆன பிறகு திருப்பி விட்டுக்கங்க. உருளைக்கிழங்கு மாவோடு சேர்த்து அரைச்சதுனால மேலே நல்லா முறுவலாகவும் உள்ள பஞ்சு மாதிரி சாஃப்டாகவும் கிடைக்கும். பாருங்கள், மேலே நல்லா பொன்னிறமாக செவந்து வந்திருக்கு. 2 சைடுமே இது மாதிரி செவந்ததும் எடுத்துடுங்க. நல்ல மொறுமொறுன்னு உள்ள பஞ்சு மாதிரி சாஃப்டான வெஜிடேபிள் பன் தோசா ரெடி ஆகிடுது.
சுட்டு வைக்க வைக்க இந்த சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டாங்கன்னா 4 எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் லன்ச் பாக்ஸ்லேயே கொடுத்து விடலாம், காலை பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு தரலாம், நைட்டு டின்னருக்கும் செஞ்சு தரலாங்க. அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோட ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ஹெல்த்தியான இன்ஸ்டண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் சட்னி ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. வீட்டில் தோசை மாவு இல்லாத நேரத்தில் சட்டுன்னு சுலபமாக செஞ்சிடலாம். அதிக டைம் எடுக்காதுங்க. நினச்ச உடனே செஞ்சு கொடுத்துடலாம். வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குட்டீஸ்லாம் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா 2 எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.